இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். அதாவது தினமும் நம்ம காலையில எந்திரிச்சோன்னா இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும், எது எதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொல்லி யோசிச்சு வச்சிருப்போம். அப்படியே அந்த நாளும் நகர்ந்துரும். அந்த நாளோட கடைசியில யோசிப்போம், சரி இன்னைக்கு இப்படி ஒரு முக்கியமான வேலையை செய்யணும்னு நினைச்சோமே, மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய அந்த மனவலி எப்படி தெரியுமா இருக்கும்? உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானவனுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வழி நமக்கு நாமே உணர்வோம். இதை தவிர்க்க என்ன தெரியுமா செய்யணும்? தினந்தோறும் நம்மளுடைய பணிகள் எல்லாத்தையும் ஒரு குறிப்பேட்டுல எழுதி அதை மறக்காம அதை முழுமையா செய்து முடிக்கணும். இப்படி செய்யறனால கிடைக்கக்கூடிய நன்மை உலகத்துல இருக்க எல்லா நன்மைகளை விட சிறந்ததா இருக்கும். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் மறதியின்மை அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 536ல ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. இழுக்காமை யார் மட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல். எதையும் எந்நேரத்தில் மறக்காமல் இருப்பதற்கு சமமான நன்மை வேறில்லை. இன்று முதல் இந்த ஒரு நல்ல பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். உங்களுடைய வேலை, பணி, முக்கியமான செயல் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பேட்டில் எழுதி வச்சு மறக்காமல் அதை செய்து முடியுங்கள். வாழ்க்கையினுடைய எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்படையுங்கள்.